இந்திய அணியோட நட்சத்திர வீரரான விராட் கோலி இந்த டி20 உலக கோப்பையில இதுவரைக்கும் விளையாண்ட 3 போட்டிகள்ல வெறும் 5 ரன்களை மட்டுமே எடுத்ததுனால பல விமர்சனங்களுக்கு உள்ளாகிருக்காரு. இப்ப இந்தியா அவங்களோட முதல் போட்டியை வர ஜூன் 20ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் அணி கூட மோத போறாங்க. இப்ப இந்த நிலையில இந்திய அணியோட ஜாம்பவானான ரவிச்சந்திரன் அஸ்வின் விராட் கோலியை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி மாதிரியான பிளேயரோட மன வலிமையை உடைக்கிறது முடியாத காரியம்னே சொல்லுவேன். ஏன்னா விராட் கோலி மட்டும் ஃபார்ம்ல இல்லைன்னு நம்பர் 3ல போய் ஆடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க என்னையா நம்பர் 3 பேட்டிங் வரிசையில இறக்கி விட்டீங்கன்னு இப்ப நான் எப்படி பேட்டிங் செய்யணும்னு உங்களுக்கு காட்டுவான்னு கேட்டுக்கிட்டே மிரட்டுவாரு. விராட் கோலியோட பேட்டிங்கே அப்படிதான் இருக்கும். இதை நான் விராட் கோலி கூட பழகுனன்ற முறையில சொல்றேன். விராட் கோலியோட ஃபார்ம் நல்லா தான் இருக்கு. அவர் இந்த டி20 உலக கோப்பை தொடர்ல ரன்களை அடிப்பாருன்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே ஓடி ஓடி ரன்களை சேர்ப்பாரு. வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் இந்த சூப்பர் எயிட் சுற்றுகள்லாம் நடக்க போறதுனால விராட் கோலி கண்டிப்பா மிரட்டுவாரு. கடந்த காலங்கள்ல விராட் கோலியோட பேட்டிங்கை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா சூப்பர் எயிட் சுற்றுல விராட் கோலி கிட்ட இருந்து நிச்சயமா ரன்கள் வரப்போகுது. இது மட்டும் இல்லாம குல்தீப் யாதவ் இந்திய அணியோட பிளேயிங் லெவன்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ மக்களை விராட் கோலியோட ஈகோ மட்டும் டச் பண்ணிடாதீங்க. அப்படி தொட்டுட்டீங்கன்னா அவர் பீஸ்ட் மோடுக்கு போயிடுவார்னு அஸ்வின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.